friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் பால் இது மூணும் சேர்ந்தாலே அட்டகாசமா இருக்கும். நம்மள இன்னைக்கு அதே காம்பினேஷன்ல தான் பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது அரை கப் பாசிப்பருப்பு. இதை ஒரு குக்கர்ல மாத்திட்டு நல்லா மிதமான தீயில வச்சிட்டு நல்லா வாசனை வரது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படினா லேசா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு வாட்டி மட்டும் நம்ம தண்ணில அலசினதுக்கு அப்புறமா இதல 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு 3 விசில் போல நம்ம வேக வச்சு எடுத்துறலாம். இப்போ பாசிப்பருப்பு ரெடி ஆயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம தேங்காய் பால் எடுத்துறலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் துருவுன தேங்காய் எடுத்துர்க்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கூடவே அரை கப் போல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். இது நல்ல கெட்டியான தேங்காய் பால். இப்போ மறுபடியும் அதே தேங்காவை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கூடவே ஒரு 3/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி அரைக்க போறோம். அதே மாதிரி தேங்காவை மிக்ஸில மாத்திட்டு மறுபடியும் ஒரு 3/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் வடிகட்டி அதோடயே சேர்த்திருக்கேன். ரெண்டாவது எடுத்தோம்ல தேங்காய் பால் அதோடயே இந்த மூணாவது தேங்காய் பாலையும் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து இனிப்புக்காக நம்ம வெல்லம் சேர்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 175 கிராம் வெல்லம் எடுத்துர்க்கேன். 1 கப் வெல்லம் நமக்கு 150 கிராம் வரும். அதை விட கொஞ்சம் அப்படி மேல அப்படியே எடுத்துர்க்கேன். அதனால 175 கிராம் இருக்கு. இது கூடவே 3/4 கப் போல தண்ணி சேர்த்து பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்தா போதும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவா போதும் அப்படினா 1 கப் வெல்லம் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் அந்த பாயாசத்தோட அந்த இனிப்பு வேணும் அப்படினா நம்ம 175 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பும் கரெக்ட்டா வெந்து வந்திருக்கும். இதை ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இதை நல்லா ஒரு வாட்டி இப்படி நம்ம ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வந்துரும். இதே குக்கர்ல நம்ம கண்டினியூ பண்றதுனால பண்ணலாம். நான் வீடியோக்கு கொஞ்சம் கூட நல்லா தெரியறதுக்காக இதை இன்னொரு பேன்ல மாத்திருக்கேன். மாத்திட்டு இது கூடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கோம்ல வெல்லம் அதை உள்ள சேர்த்துடலாம். நீங்க நாட்டு சர்க்கரை எடுக்கறீங்க அப்படினா நம்ம டைரக்ட்டா நாட்டு சர்க்கரை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணனும். அப்ப கரெக்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும். அப்பதான் அந்த பருப்போட அந்த இனிப்பெல்லாம் சேர்ந்து வரும். நம்ம கொதிக்க வைக்கும்போது தான் நமக்கு அது நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2ஆம் தேங்காய் பாலும் 3ஆம் தேங்காய் பாலும் சேர்த்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கிறது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல நமக்கு கொதிக்க வைக்கும்போது கரெக்ட்டா வந்துரும். அப்பதான் அந்த தேங்காய் பால், பருப்பு, அப்புறமா வெல்லம் எல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இத பார்த்தோம் அப்படினா ஓரளவுக்கு நல்லா கெட்டியா வந்திருக்கு. இந்த பாயாசம் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்க கூடிய அந்த கெட்டியான தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இருந்துச்சுல அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படினா நல்லா அப்படி அந்த ஒரு கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பக்கத்துலவே இன்னொரு பேன்ல 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதல ரொம்ப சின்னதா கொஞ்சம் தேங்காய் பால் வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் கொஞ்சம் ஒரு லேசா ஒரு கலர் மாறும். இந்த மாதிரி லேசா அப்படி கோல்டன் கலர் எட்டி பாக்கும்போது இதல கொஞ்சம் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அப்படியே ரெண்டுமே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம பாயாசத்து மேல சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ இது கூடவே நல்ல வாசனைக்காக நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அந்த ஏலக்காயோட விதைகளை மட்டும் நல்லா இடிச்சு இந்த பவுடர் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம்னா ஆஹா எவ்வளவு வாசனையா இருக்கும்னு தெரியுமா? இந்த பாயாசம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டியா இருந்துச்சுனா அது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்ட்டா இருக்கும். டடா! அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடியா இருக்கு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இதை செஞ்சு பாருங்க. பாசிப்பருப்பு, தேங்காய் பால், வெல்லம் அடிச்சுக்க ஆளே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.